எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோனா, நானும் தம்பியும் என்னென்ன பண்ணுறோம், நாள் எப்படி போகுது அப்படின்ற வீடியோ தான். ரொம்ப நாள் ஆச்சு விளாக் போட்டு. அம்மா ஊர்லேருந்து வந்து ஒரு 2 நாளில் விளாக் போட்டது. அம்மா ஊருக்கு போய் கிட்டத்தட்ட 1 வீக் ஆகிடுச்சு. சரி, இன்றைக்கி விளாக் எடுப்போம், இன்னையிலேருந்து இனிமேல் விளாக் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எடுக்கலான்னு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் என்ன தூக்கம் குட்டி பாப்பா உங்கள் வீட்டிலலாம் என்ன சமைச்சிங்கன்னு சொல்லுங்கள். நான் நேற்று என் ஹஸ்பண்ட் இருந்தாரா, நேற்று அவர் ஒர்க் போல் வீட்டில் தான் இருந்தார். கொஞ்சம் உடம்பு சரியில்லை. 3 பேர்த்துக்குமே சுத்தமாக உடம்பு சரியில்லை. ஃபஸ்ட்டு இவனுக்கு கோல்டு ஃபீவர் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவனுக்கு சரியாச்சு. அப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவருக்கு இப்போவும் உடம்பு சரியில்லை தான், கொஞ்சம் ஏதோ பரவாயில்ல. இப்போ நேற்று நைட்லேருந்து எனக்கு கோல்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. பார்ப்போம், சரியாயிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதம் எங்கள் ஊரில் சித்திரை திருவிழா, ஓட்டு போட போகலை. சரி, சித்திரை திருவிழா போகலாம். நான் கிட்டத்தட்ட அட்டன் பண்ணியே ஒரு 5-6 வருஷம் இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா இறந்ததுலேருந்தே நாங்கள் திருவிழா எதுக்குமே, எனக்கு சாமி கும்பிட்றக்கே இஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா எங்கள் அப்பா அவரோட குலதெய்வம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. குலதெய்வத்தை ரொம்ப வேண்டாரு. பட்டு எனக்கு ஒரு கோவம், சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கும்பிடவே இல்லை. கிட்டத்தட்ட 6 வருஷம் இருக்கும் நான் நோம்புக்கெலாம் போய். சரி, இந்த வருஷம் போகலாம், இந்த குட்டீஸ் வேறு வந்துருக்காரா, இவரை குட்டிஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவிழாவுக்கு போகலான்னு இருக்கோம். எப்படின்னு தெரில. அங்கே வேறு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா. போய் பார்ப்போம். போயிட்டு சீக்கிரம் வந்துடும், இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்துடுவோம். ஏன்னா எனக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. எங்கள் அம்மா என் கூட இருந்தால் தான் ஒர்க்குமே பண்ண முடியும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தராங்களா இல்லை ஆஃபீஸ் ஒர்க் சொல்கிறாங்களா, எனக்குள்ளே ரொம்ப பயமாக இருக்குது. எப்படி எனக்கு போகிறது. இங்கே இருக்க வெளியே கடைக்கு நான் என் ஹஸ்பண்ட் கூட போனாலே எனக்கு மனசு ஃபுல்லாக வீட்டில் தான் இருக்கும். என்ன பண்ணுறானோ, அழுகிறானோ, அம்மா தனியாக வச்சுட்ருக்காங்க, நம்ம எதுவும் பாலுமே கொடுத்துட்டு வரல அப்படின்னு நியூ மாம்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நீ ஒர்க்கு எப்படி இருக்கணும், என்ன ஏதுன்னு தெரில, கடவுள் விட்ட வழியிலே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இது இருக்குல்ல, இந்த பொம்மையெல்லாம் இருக்குல்ல, இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. பட் என்ன குட்டி குட்டியாக இருக்குது, எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. அவன் வாயில் வச்சு கடிக்கிறதுக்கு நல்லா உள்ளே போயிடுது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சாஃப்டாக இருக்கும், அவனுக்கு நல்லா கடிக்கிறதுக்கு ஜாலியாக இருக்குது போல். கடிச்சு உள்ளே போயிடுது. இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்பப்போ இவன் பக்கத்துலேயே உட்காந்துருந்தா அழுகவே மாட்டாங்க. நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது, இதே இவன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கணும், இல்லைன்னா இவன் கூட விளையாடணும். இப்படின்னு நவுந்து எப்படியாவது ப்ரஷ் பண்ண போனால் கூட அழுகுறாங்க. என்னங்க பண்ணுறது. தனியாக குழந்தை வளர்க்குறவங்களுக்கெல்லாம் என்னோட கஷ்டம் தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒர்க் போகணும், ஒர்க் போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பார்ப்போம். 2 பேர் இப்போ கடைக்கு கிளம்பிட்டோம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். கடை வேறு ஒன்றும் தூரமாலாம் இல்லை, எங்கள் வீட்டுக்கு அப்படியே கீழே தான் கடை இருக்குது. போயிட்டு வந்து பார்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இதுதான் எங்கள் வீடு இருக்குது. இதான் எங்கள் வீடு. இதுக்கு கீழே தான் கடை. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் கடை இருக்குது. சரி, வாங்க போகலாம். கடைக்கு போகலாமா? ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பு தான். போயிட்டு வந்துட்டேன். ரைஸும் அப்புறம் பனானா, சர்ஃப் எக்ஸல் லிக்விடு, வெள்ளை ரவை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் இல்லாத திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு தான் போனேன். ஒரு வழியாக தம்பி தூங்கிட்டாங்க. அப்படியே கடை சாத்திட்டாங்க. ஏன்னா ஃப்ரைடே முஸ்லீம்ஸ் மதியத்துக்கு மேலே ப்ரே பண்ண போயிடுவாங்க. அது கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். நீ எந்த ஒர்க்கும் இல்லை, நீ தம்பியை பார்த்துக்கணும். சாப்பாடு இருக்குது, நேற்று வச்சு குழம்பு இருக்குது, அதையே வச்சு ஓட்டிக்கலாம். அவன் தூங்குறான். நான் தம்பிக்கு யூஸ் பண்ணுற மஸ்லின் கிளாத்ஸே நானே சரி நம்ம எடுத்து சேல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். இது இந்த கிளாத்ஸ் தான்.
இந்த கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். வெயிலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. மஸ்லின் கிளாத் வந்து அவங்களுக்கு வேர்த்தாலுமே சீக்கிரம் அப்சர்வ் ஆகிடும். வெயிலுமே அவ்வளோக்கா தெரியாது. இது மூணுமே வந்து என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தா, அவளுக்காக எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துட்டு அப்புறம் இது 2 தம்பிக்காக நான் வாங்கினது. சூப்பராக இருக்குது. முக்கால்வாசி ஸ்டாக் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிதான் நான் என் ஃப்ரெண்டுக்கு நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து எடுக்கலான்னு இருக்கேன். மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு யாராவது வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் வீடியோ போடுறேன். அந்த இன்ஸ்டாகிராமே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. கிளாத் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒருத்தவங்க வாங்கினவங்களுமே சூப்பராக இருக்குது, கிளாத் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய வேலை இருக்குது. கொஞ்சம் சின்ன ஒர்க்கெல்லாம் இருக்குது. என்னென்னா மாவு அரைக்கணும். அதுக்கப்புறம் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் அதை துவைக்கணும். மாவுட்டும் அரைக்க முடியாது. நான் மிக்சியில் தான் போட்டு அரைப்பேன். மாவு அரைச்சா அவன் எந்திரிச்சுப்பான். அதனால் அவன் தூங்குற வரைக்கும் வந்து நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். எனக்குமே கொஞ்சம் ரொம்ப கோல்டாக இருக்குது. சரி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் 2 ரூபாய் டைம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கணும். இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வ்ளாக் போடலான்ட்டு இருக்கேன். எனக்கு கேமரா பார்த்து கூட பேச வரமாட்டேது. நான் என்னோடய ஃபேஸ் பார்த்து தான் பேசிகிட்ருக்கேன். கேமரா பார்த்து பேசி பழகணும். இனிமேல் தான் டெய்லியுமே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வ்ளாக் போடுறோம். எப்படி வ்ளாக் வந்திருக்குன்னு தெரில. ஏதோ காவாஞ்சமான்னு எடுத்தேன். சரி ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா ஊருக்கு போனதுக்கப்புறம் இன்னும் வ்ளாகே எடுக்கலை. சும்மா அப்பப்போ ஷார்ட்ஸ் தான் போட்டுருந்தேன். அதுவுமே ரெகுலராலாம் போட முடியல. ஏன்னா தனியாக அவனையும் பார்த்துட்டு என்னால் எடிட்டிங்கும் பண்ண முடியல. வெளியே ரோடு இருக்குல்ல, அந்த சவுண்டு தான் கேட்டுகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் வ்ளாக் போடலான்ட்டு இருக்கோம். நாங்கள் இருக்கிறது பெங்களூர்லேயே வெயில் சுத்தமாக முடியல. ஏப்ரல் மந்த்தே ரொம்ப வெயில். நான் ஏதோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால ஏதோ மேனேஜ் பண்ணுறோம். எங்களுக்கு மேலே 3 ஃப்ளோர் இருக்குது. அதனால் வீட்டுக்குள்ளே அவ்வளோக்கா வெளியே தரல. வெளியே அந்த ரோட்டை விட்டு வெளியே போயிட்டாலே ரொம்ப என்னால் சுத்தமாக முடியல. நாங்கள் அவ்வளோக்கா தம்பி இருக்கனால எங்கேயும் தூக்கிட்டு போக மாட்டோம். ஈவினிங் டைமில் தான் போவோம். அதுவும் எப்போயாச்சும் ஒரு நாள் போவோம். அதனால் பார்த்து தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் இருக்க எல்லாருமே வந்துட்டு பார்த்து சேஃபாக இருங்க. இந்த 4 நாள் இனி அப்கமிங் டேஸில் தான் ரொம்ப ஹெவியாக வெயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்து ஜூஸ் குடிங்க. எப்பயுமே பாடி ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. தண்ணி நிறையா குடிங்க. குழந்தையெல்லாம் வச்சுருக்கவங்க பார்த்து குழந்தைக்கு அடிக்கடி தண்ணி கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா நமக்கே வாய் வறண்டுறது. கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாலே வாய் வறண்டுக்குது. அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஃபீடிங் கரெக்டாக பண்ணுங்கள். தண்ணி நிறையா கொடுங்க. அவங்களுக்கும் ஃப்ரூட்ஸு ஜூஸு அதெல்லாம் கொடுங்க. அப்போ தான் அந்த குழந்தைக்கும் நல்லாயிருக்கும். பார்த்து சேஃபாக இருங்க. வெயில் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. தோலே பிச்சுட்டு வந்துடும் போல அந்த அளவுக்கு இருக்குது. பார்த்து சேஃபாக இருங்க. சரிங்க, நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். சொல்லு. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டெய்லியும் வ்ளாக் போடலான்னு இருக்கோம். இனிமேல் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், இவன் கூட நான் எப்படி போராடுறேன், இவன் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுறானா இல்லை இவன் என்னென்ன சேட்டை பண்ணுறான், எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் டைம் டெய்லி வ்ளாக் போடுறோன்னு சொல்லு.